படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேரக்டர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிவ்யூவர்ஸ்க்கு வந்து அந்த படத்தை போட்டு கட்டியிருக்காங்க. பார்த்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா படம் ஆக போகும் 2024 மிக சிறந்த படம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டாடி தள்ளிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வாழை ரிவ்யூவர்ஸ் கொண்டாடும் வெற்றி, வாழை டேரக்டர்ஸ் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிடலாம். அதனால பார்த்தீங்கன்னா படம் பார்த்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஆக போகும்னு கொண்டாடிட்டாங்க. என் தலைவி எஸ்டிஆர் கூட வந்து பார்த்தீங்கன்னா படம் பயங்கரமாக சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அதில் ஹைப்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் இந்த படத்தையே பார்த்தேன். வாழை படத்தோட கதை என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா 13 வயசு 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருப்பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அவங்க ஸ்கூலுக்கு ஒரு டீச்சர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன க்ரஷ் ஆயிரும். அந்த டீச்சருக்காக பார்த்தீங்கன்னா அவர் ஸ்கூலுக்கே போவார். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்கூல் படிக்கும்போது அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி ஃபேனாக இருப்பார். இந்த இன்னொரு ஃப்ரெண்ட் அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் ஃபேனாக இருப்பான். அவரோட ஸ்கூல் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சரி அந்த டீச்சர் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கும். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட வீட்டு லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கும். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கிடையாது.